போட்டு ஒன்றுமே உருப்படாமல் இருக்கு பாருங்க. எந்த ஊர் நிலப்பட இல்லை இந்த இதெல்லாம் வெட்டி விட்டாங்க, மரத்தை வெட்டிட்டாங்கன்னா இங்கிட்டலாம் ரோடு போடுறதுக்கே நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு. என் பேர் மனோஜ்குமார். நான் இந்த வில்பட்டி கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன். இந்த ஸ்கூல் பக்கத்தில் இருக்க இந்த ஹாஸ்டல் சுற்றி வெறும் மரங்களாக இருக்குது. இந்த மரங்கள் எப்போ விழுவும் பயமாக இருக்குது. இந்த மரங்கள் அகற்றப்பட்டால் நாங்கள் நிம்மதியாக படிக்க முடியும். இந்த மரத்தை அகற்றணும்னு சொல்லி அரசாங்கத்திட்ட நான் கேட்டுக்கொள்கிறேன். முருகன், வில்பட்டி பிரிவு கவர்மெண்ட் ஹை ஸ்கூல் பக்கத்தில் நான் வந்து இருக்கேன். இங்கே ஒரு 50 வீடுகள் இருக்குது. அது இல்லாமல் ஹாஸ்டலும் இருக்குது. கிட்டத்தட்ட ஹாஸ்டலில் வந்து ஒரு 50 பேர் படிக்கிறாங்க. குடும்பங்கள் வந்து ஒரு 50 குடும்பம் இருக்குது. அதனால் சின்ன குழந்தைகளாக இருக்காங்க. மழை வந்து இப்போ அதிகமாக பேஞ்சிட்டு இருக்கனால மரங்க எப்போ ஒழுகுன்னு தெரியாது. அதனால் சின்ன பிள்ளைகளெல்லாம் நைட்டு தூங்குறதுக்கெல்லாம் பயமாக இருக்குது. அதே நேரத்தில் ஹாஸ்டல்லையும் வந்து கிட்டத்தட்ட 50 பேருக்கு மேலே படிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து பயமாக இருக்குது. அவங்க சில பேர் ஹாஸ்டல்லே தங்கி படிக்க மாட்டேங்கிறாங்க. வெளியூரில் வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது. அதனால் அரசு வந்து இதை கூடிய சீக்கிரத்தில் இந்த மரங்கள்லாம் அப்புறப்படுத்தணும்னு கேட்டுக்கொள்கிறேன். கேட்பார்.